அண்மை செய்தி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் பகுதிகளில் வீடுகளை சூழ்ந்த காவிரி வெள்ளத்தை அடுத்து பொதுமக்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். முகாம்களில் தங்க வைக்கப்பட்டவர்களை சந்தித்த நாமக்கல் ஆட்சியர் உமா இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, விவரங்கள். சுபா வணக்கம். அதாவது மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 1,75,000 கன அடி உபர்நீர் என்பது காவிரி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமராபாளையம் காவிரி கரையோட்ட பகுதிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில இன்று காலையில் இருந்தே வெள்ள நீர் அதிக அளவில் காவிரி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் குமராபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் சுமார் 350க்கும் மேற்பட்ட வீடுகளில் காவிரி வெள்ள நீர் என்பது புகுந்துள்ளது. இந்த நிலையில தற்போது சம்பவ இடத்திற்கு நாமக்கல் மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் சிறுபான்மையினர் நலத்துறை இயக்குநருமான ஆசிய மரியம் மற்றும் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா, ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் மட்டுமின்றி அரசியல் கட்சியினர், அரசு அதிகாரிகள் பலர் தற்போது இந்த ஆய்வு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் ஆசிய மரியம் தொடர்ந்து பாதுகாப்பு முகாம்கள், பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள சமுதாய கூடங்கள், அரசு பள்ளிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து பொதுமக்களிடம் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டுள்ளதா, தொடர்ந்து தங்களுக்கு தேவையான உணவுகள், மருத்துவ வசதிகள் அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா என பொதுமக்களிடம் ஆசிய மையம் கேட்டறிந்து வருகிறார். தொடர்ந்து பள்ளிப்பாளையம், ஜனதா நகர், நாட்டான் கவுண்டன் புதூர், அக்கரகரம், ஓங்காளியம்மன் கோவில் வீதி ஆகிய பகுதிகளில் தற்போது மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் ஆசிய மரியம் மற்றும் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா ஆகியோர் தற்போது காவிரி ஆற்றங்கரையோரம் உள்ள குடியிருப்புகள் மற்றும் பாதுகாப்பு முகாம்களில் ஆய்வு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.